வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலவே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலவே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாகப்பல் உறுதியிடுவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாகப்பல் உறுதியிடுவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு மாதத்தை நமக்கு கொடுத்ததற்காக, அன்னையினுடைய வணக்க மாதத்திலே அன்னையோடு சேர்ந்து நாம் பயணிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். யார் யாருக்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கின்றோம். தந்தை அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பழையன கடிந்து புதியன புகுதல் தான் வாழ்க்கை சூத்திரம். பழமையே விரும்பி கொண்டிருந்தால் புது யுகத்தையும் புது வாழ்வையும் காண்பது கடினம். நம்மில் பலர் பழையவையே இறுக்கி பிடித்து கொண்டிருப்பதால் இறுக்கமான மனநிலையோடும் வெறுப்புணர்ச்சிகளோடும் புதிதானவற்றை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாகவும் நம்முடைய வாழ்வை வீணாக்கி விடுகின்றோம். வீண் பிடிவாதங்களுக்காக, வரட்டு கௌரவங்களுக்காக, விட்டு கொடுக்காத மனநிலைகளுக்காக
சிறிது நேரம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, பொறி மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிக்க அருள் புரிவீராக.
அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க அருள் புரிந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைமை தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதர்களும் மறுமொழியாக, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனம் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 30 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டில் இருந்து வாசகம். யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புக்கள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றிலும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டியின் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபெரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலியாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனையேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது.
இயேசுவிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடர்களுக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாயிருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவரும் உன்னை கூட்டி உனக்கு விருப்பமாக இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பாஸ்கா காலம் 3வது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். புது யுகம் புது வாழ்வு என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எது புது யுகம், எது புது வாழ்வு என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். நற்செய்தியை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து எளிதாக புரிந்து கொள்ளலாம். முதல் பகுதி பயந்து போயிருந்த சீடர்கள், தடுமாறி போயிருந்த சீடர்கள். 2வது பகுதி இயேசுவின் அரவணைப்பு, அவர்கள் மீது கொண்ட அக்கறை. இதுதான் புது யுகத்தின் தொடக்கம். 3வது பகுதி இயேசுவும் பேதுருவும் உரையாடுதல். இது புது வாழ்வின் ஆரம்பம். இந்த 3மே நம்முடைய வாழ்வில் இருப்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவுக்கு எளிதானதாக, அவ்வளவுக்கு நம் வாழ்வை தொடக்கூடிய ஒரு அருமையான பகுதி இந்த பகுதி. ஒன்றொன்றாக விரிவாக பார்ப்போம். முதல் பகுதி பயந்து போயிருந்த தடுமாறி போன சீடர்கள். இயேசுவின் இறப்போடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சீடர்கள் எண்ணினார்கள். ஆனால் உயிர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லித்தந்தார்.
நடந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் இந்த வாரங்களிலே படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் எவ்வாறு தடுமாறி போனார்கள், எவ்வாறு அவர்கள் யூதர்களுக்கு பயந்து இன்னும் உயிர்ப்பே அறிந்திராத அந்த உலகத்திற்கு முதல் முறையாக இயேசு உயிர்த்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கான வலுவில்லாமல் பயந்து போய் இந்த கூற்று எடுபடுமா என்று கணக்கு பார்த்து கொண்டு பேசினால் தடுமாறி விடுவோம் என்று பயந்து போயிருந்த சூழல். அதைத்தான் யோவான் ஒரே வரியிலே அழகாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். சீமோன் பேதுருவுடன் பெரும்பாலான சீடர்கள் இருந்தார்கள். பேதுரு விரக்தியின் உச்சத்திலே சென்று, நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகப் போகிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த சீடர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி படகில் ஏறினார்கள். ஆகவே தடுமாறி போனார்கள். பயந்து போயிருந்த அந்த சூழல். இந்த சூழலில் சீடர்கள் பக்கம் இயேசு வருகிறார். இதுதான் சீடர்களின் நிலைப்பாடாக இருந்தது. இந்த நிலைப்பாட்டிலே ஆண்டவர் இப்பொழுது அவர்களை சந்திக்க வருகிறார். அதுதான் இரண்டாவது பகுதி. இந்த பரிதாப நிலையை கண்ட இயேசு அப்படியே அவர்களை விட்டுவிடவில்லை, அவர்களை தொடர்கிறார். இரண்டாவது பகுதி இயேசுவின் அரவணைப்பு, அவரது அக்கறை. இதுதான் புது யுகத்தின் தொடக்கம். மீன் பிடிக்கவில்லையா என்று அவர்களிடம் கேட்கிறார். அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். வலதுபுறத்திலே வலையை போடுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவ்வாறே அவர்கள் போட்டார்கள். அளவுக்கு அதிகமான மீன், 153 மீன் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். அளவுக்கு அதிகமான மீன் கிடைத்ததால் அவர்கள் மிகவும் வலையை இழுக்க கடினப்பட்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். இதில் இவர்தான் ஆண்டவர் என்பதை ஆண்டவருடைய அன்பு சீடர் கண்டுகொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அவர் இதை கண்டுகொள்கிறார்? அங்கே தான் யோவான் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். நீங்களும் நானும் பரிதாப நிலையிலே, தடுமாறி போன நிலையிலே எப்படி அந்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சிறிய சூத்திரத்தை உள்ளே தள்ளுகிறார். வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் இது நமக்கு நன்றாக புரியும். என்ன சொல்லுகிறார்? மீன்கள் மிகுதியாகப்பட்டது, அதாவது அளவுக்கு அதிகமாக இருப்பது, இருக்கச் செய்வது இயேசுவினுடைய மனநிலை. கேட்டதை கேட்ட அளவுக்கு கொடுப்பதல்ல, கேட்டதை கேட்பதற்கு மேலாகவே தருகின்றவர். 5 ரூபா கேட்டால் 10 ரூபா கொடுக்குறவர், 50 ரூபா கேட்டால் 500 ரூபாய் கொடுப்பவர். ஆக அவருடைய பாணியே வித்தியாசமான ஒன்று. உதாரணத்திற்கு 1-2 நான் சொல்லுகிறேன். திராட்சை ரசம் அளவுக்கு அதிகமாக கானா ஒரு திருமணத்திலே கிடைத்தது. எல்லாம் யோவான் நற்செய்தியில் தான் இருக்கின்றன. யோவான் 2:6. அளவுக்கு அதிகமான அப்பத்தை பெருகுவதை நாம் பார்த்தோம். 6:11. அளவுக்கு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீரை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னது 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அளவுக்கு அதிகமான நிலைவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று யோவான் 10:10 படிக்கிறோம். அளவுக்கு அதிகமான தூய ஆவியை உங்களுக்கு நான் தருவேன் என்று 3:34 பார்க்கிறோம். ஆக இப்படி அளவுக்கு அதிகமாக செய்வது இயேசுவினுடைய பாணி. கேட்பது ஒன்று, அதை விட அதிகமாக தருவது அவருடைய வாழ்க்கை பாணி. அதைத்தான் நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்று உடனே அந்த அன்பு ஸ்ரீடர் கண்டுகொண்டவுடன் அங்கு இருப்பவர் இயேசுதான் என்று சொல்லுகிறார். இவர்கள் இயேசுதான் என்று அவரை கண்டுபிடித்து, ஆடையின்றி இருந்த யோவான் இடுப்பிலே தன்னுடைய ஆடையை கட்டி கொண்டு அவர்கள் கரைக்கு வலையை இழுத்து சென்ற பொழுது நடந்தது ஆண்டவருடைய அருள், ஆசீர், அவரது அக்கறை, அன்பு. புதிய யுகத்தின் தொடக்கம். அவர்கள் கரையை சேர்ந்த பொழுது இயேசு கறி மூட்டி எல்லாம் செய்து ரெடியாக வைத்திருந்தார். மீன் கொண்டு வாருங்கள், சுட்டு சாப்பிடுவோம் என்று அவர் எல்லாம் தயாராக வைத்திருந்தார். இங்குதான் ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறார். இந்த புதிய யுகத்திற்கு, உறவின் யுகத்திற்கு, அன்பு உறவிற்கு, நற்கருணைக்கு, அனைத்தையும் ஒன்றிணைத்து நமக்கு உயிராக இருக்கின்ற நற்கருணையை நமக்கு சுட்டி காட்டுகின்ற விதத்தில் இந்த அருமையான வாழ்வை நமக்கு காட்டுகிறார். புதிய யுகம், அன்பின் யுகம், ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருளின் காலம்.
உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற அற்புதமான நிகழ்வு. மீனையும் எடுத்தார், அப்பத்தையும் எடுத்தார், அதை அவர்களுக்கு பிட்டு பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் கண்டு கொண்டார்கள். அற்புதமான ஒரு வாழ்வு, அற்புதமான ஆண்டவர். இவரை கண்டுபிடிக்க முடியாமல் தான் நாம் தடுமாறுகிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, வேண்டுமென்றே தான் நாம் பல நேரங்களில் அவரை விட்டு வெளியே செல்லுகிறோம். நற்கரணை தருகின்ற ஆண்டவர் தருகின்ற அவருடைய உடனிருப்பு, அது விவிலியமாக இருக்கட்டும், உண்மையிலேயே இருக்கின்ற நற்கருணையாக இருக்கட்டும், அந்த ஆண்டவரிடம் அண்டி செல்வதற்கான வழிவகைகள் தெரிந்திருந்தும் நம்மால் இந்த புதிய யுகத்திற்குள் செல்ல முடியாமல் தடுமாறுகிறோம். பல நேரங்களில் எதற்காக செல்ல வேண்டும் என்று கூட நாம் நினைத்து பார்க்கிறோம். எனக்கு ஆண்டவன் என்ன செய்து விட்டான், எல்லாம் துன்பமாக இருக்கிறது, எல்லாம் வேதனையாக இருக்கிறது, 5 அடி ஏறினால் 10 அடி சறுக்குகிறேன், உப்பு விற்க சென்றால் மழை பெய்கிறது, மாவு விற்க சென்றால் காற்றடிக்கிறது, எல்லாவற்றிலும் ஏமாற்றம், திருமண வாழ்வில் ஏமாற்றம், துறவரத்தில் ஏமாற்றம், தனி வாழ்க்கையில் ஏமாற்றம், தனியறத்தில் ஏமாற்றம், என்ன கடவுள் செய்தார் என்று கடவுளை புறம் தள்ளுவதில் தான் நாம் தயாராக இருக்கிறோமே ஒழிய, அந்த இறைவன் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், ஆவல் கொண்டிருக்கிறார், ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி நமக்காக செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கான மனம் இருந்தும், நான் தெளிவாகத்தான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், தெளிவாக ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்ற மனம் இருந்தும் செல்வதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகளை நமக்குள் இடுகிறோம். ஆகவே ஆண்டவர் அவர்களை இவர்தான் என்பதை அறிந்து கொண்ட உடனே வாருங்கள் என்று அனைத்தையும் அவர்களுக்காக செய்து கொடுத்த நான் தான் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான தெய்வம். இந்த தெய்வம்தான் அவர்கள் இயேசுவை கைது செய்து வந்த பொழுது தன்னுடைய சீடர்களுக்காக என்ன பேசினார் என்று பாருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் இதை படிக்கிறோம். யோவான் 18:8 அழகாக இருக்கிறது. இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து, நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நாசரேத்தூர் இயேசுவை என்று சொன்னவுடன் அது நான் தான் என்றார். அவர்கள் கீழே விழுந்தார்கள். மீண்டும் கேட்கிறார், யாரை தேடி வந்தீர்கள்? நாசரேத்தூர் இயேசுவே என்றார். நான் தான் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னைத்தான் பிடிக்க வந்தீர்கள் என்றால் என்ன அருமையான வார்த்தை என்று பாருங்கள், எவ்வளவு அருமையான தெய்வம் என்று பாருங்கள். அவரிடம் எப்படி நாம் செல்ல வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். என்னையும் இணைத்துத்தான் நான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன். துன்ப வேளை, அவமானங்கள், வேதனைகள், சோதனைகள் வருகின்ற வேளை நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தேடி வந்தது என்னைத்தான் என்றால் இவர்களை போக விடுங்கள். டோன்ட் டச் தம், அலோவ் தம் டு கோ. அவர்களை அனுப்பிவிடுங்கள். என்னைத்தான், நான் தான் உங்கள் குறி, இவர்கள் அல்ல என்று சொன்ன அந்த அருமையான தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அந்த தெய்வம் தான் இவர்கள் ஓடிப்போன பிற்பாடும் மீண்டும் அவர்களிடம் திபேரியா கடலிலே நாம் இன்று வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலே மீன்களை கொடுத்து அப்பத்தை கொடுத்து பிள்ளைகளை உண்ணுங்கள் என்ற அந்த நற்கருணையிலே உங்களையும் என்னையும் இணைத்து காட்டுகின்ற ஒரு புதிய யுகத்திற்குள் நாம் இருக்கிறோம். இந்த புதிய யுகத்திற்குள் வந்த பிற்பாடு ஒரு புதிய வாழ்வை இயேசுவினுடைய பேதுருவோடு கொண்ட உரையாடலிலே நாம் காண்கிறோம். இதிலும் ஒரு அருமையான யுக்தியை நாம் பார்க்கிறோம். 3 அடுக்கு யுக்தி, 3 டயர் டெக்னிக். என்ன அது 3 அடுக்கு? 3 முறை கேட்பது. இயேசு கிறிஸ்துவை சாத்தான் 3 முறை சோதித்தான். தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை சொன்னார். யோவான் பேதுரு தன்னுடைய தலைவரை 3 முறை மறுதளித்தார். ஆகவே இந்த மறுதளித்ததாக இருக்கட்டும் அல்லது அவர் தன்னுடைய வாழ்வை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், இந்த 3 அடுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு புதிய பாடத்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில் இந்த 3 30 முறை நாம் கண்ணாபின்னா என்று பேசுவோம், வெறுக்கிறேன் என்று சொல்லுவோம், வேண்டாம் என்று சொல்லுவோம், மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவோம். 3 முறை இல்லை, 30 முறை கூட நம்மால் சொல்ல முடியும். அர்த்தம் இல்லாமல் பேசுவோம். ஆனால் இந்த 3 முறை என்ற அந்த அடுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு புதிய வாழ்வை தொடங்கி அதிலே பற்றுறுதியுடன் இருப்பேன் என்பதை உறுதி செய்தல் அல்லது உறக்கச் சொல்லுதல். நான் குருத்துவம் பட்டம் பெற்ற பொழுது இதைத்தான் செய்கிறோம். நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன் என்பதை எங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். இருப்பீர்களா? இருப்பேன். கீழ்ப்படிவீர்களா? படிவேன். 3 அடுக்கு. இந்த 3 அடுக்கு எதை சொல்லுகிறது? மீண்டும் சொல்லுகிறேன், புதிய வாழ்வை தொடங்கி அதிலே பற்றுறுதியுடன் இருப்பேன் என்பதை உறுதி செய்தல் அல்லது உறக்கச் சொல்லுதல். திருமணத்திலும் அதைத்தான் கேட்கிறோம். இவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் 3 அடுக்கு. ஆகவே இந்த 3 அடுக்கு நமக்கு சொல்லுவது, நாம் உறுதியோடு வாழ வேண்டும், வாழ முடியும், என்ன நடந்தாலும் நான் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உறுதி செய்கின்றது. இந்த உறுதி செய்தால் நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் தருகின்ற ஒன்று. ஒரு முறை கேட்டுவிட்டால் தெரியாமல் சொல்லிட்டேங்க நான் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் 3 முறை சொல்லுகின்ற பொழுதும் அதையே எழுதி கொடுக்கின்ற பொழுதும் நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இயேசுவோடு இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த 3 அடுக்கில் இந்த பேதுருவையும் உள்ளே தள்ளி அவரிடம், நீ என்னை அன்பு செய்கிறாயா
என்று பேதுருவிடம் அவர் கேட்ட பொழுது அவர் அன்பு செய்கிறேன் என்று 3 முறையும் சொல்லுகிறார். ஆகவே இந்த 3 அடுக்கு வழியாக நம்முடைய வாழ்விலும் எத்தனை 3 அடுக்குகள் இருக்கு என்று பாருங்கள். நம்மால் வாழ முடியும். உங்களை ஆணையிட்டு மறுத்த அவர் இதையே திருப்பி போட்டு பாருங்கள். இயேசு பேதுருவிடம் கேட்டதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய துறவற வாழ்வாக இருக்கட்டும், தனி அறமாக இருக்கட்டும், இயேசு நம்மிடம் கேட்பதை விட நாம் இயேசுவிடம் கேட்பதாக கேட்டு நான் முடிக்கிறேன். எப்பொழுது பேதுரு 3 கேள்விகளை கேட்கிறார். உங்களை ஆணையிட்டு மறுதளித்த என்னை இன்னுமா அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே? கேட்டிருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாமலேயே 3 ஆண்டுகள் என்னையே என் தொழிலை தொடர்ந்து செய்ய வந்த என்னையா அன்பு செய்ய வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே உயிர்த்து? 3ஆவதாக, உயிர்த்த பின்னும் உங்களை மறந்து என்னுடைய சுய தொழிலை தொடங்கிய என்னை இன்னுமா நம்பி என்னிடம் பொறுப்பை கொடுத்து அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே என்று கேட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, அவர் இன்னும் மாறாமல் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான் உண்மை. யோவான் அல்லது அவரோடு சேர்ந்த பேதுரு மற்ற சீடர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதல்ல, அவர்களை விட்டுவிடாமல் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே ஆண்டவரது திட்டம். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும். 3 அடுக்கிலே நாம் வாழ்வை கொடுத்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு தெரிந்தவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். நடந்த நிகழ்வோடு சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது போனேன். வழக்கமாக கலகலன்னு வாங்க வாங்க ஃபான்னு சொல்கிறவங்க எல்லாம் முன்னு உட்காந்துருந்தாங்க. ஒரே பொண்ணு அது ஹாஸ்டலில் படிக்குது. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. வாங்கன்னாங்க, இவங்க வாங்கன்னாங்க, எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று அறிந்து என்ன நடக்குது, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஃபாதர். 2 நாட்களுக்கு முன்பாக எங்களுக்குள் சற்று மன வருத்தம். என்னை திட்டிருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம், இப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஒரே வார்த்தை அவள் என்னை பார்த்து, டு யூ சின்சியர்லி லவ் மீ? நீங்கள் உண்மையிலேயே என்னை அன்பு செய்கிறீர்களா என்று என் மனைவி என்னிடம் கேட்டாள். அதோடு நான் நின்று விட்டேன். எப்படி விளக்கம் சொல்வது, என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் கேட்கிறேன், எனக்கும் துறவிக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். டு யூ லவ் கிரைஸ்ட்? என்னை கேட்கிறேன். நீங்கள் உங்கள் மனைவியிடம் கேட்டு பாருங்கள். இயேசு கேட்டதை விட நாம் இயேசுவிடம் கேட்பதாக வைத்து பாருங்கள். அயோக்கியனாக தகுதி இல்லாதவன் என்னை இன்னுமா அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே? இன்னுமா எனக்கு பொறுப்பை கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே என்று கேட்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், ஒருவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 3 அடுக்கு அந்த யுக்தியிலே நாம் வாழ்கிறோம். வாக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் இந்த வாழ்வு நமக்கு கிடைக்காது. ஆகவே அருமையான இந்த நாளில் நாம் ஆண்டவரை கேட்போம். இன்னுமா ஆண்டவரே என்னை தொடர்ந்து அன்பு செய்கிறீர்? இவ்வளவு மோசமாக இருக்கின்ற என்னை இன்னுமா நீர் அன்பு செய்கிறீர் என்று சொல்லி நற்கருணை விவிலியத்தின் வழியாக ஆண்டவரோடு நெருங்கி பழகுவோம். ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். வாழ்ந்த அன்னை நம் கரம் பிடித்து வழி நடத்தட்டும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான
தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிள்ளைகளே, வாருங்கள் உணவருந்தலாம் என்று சொன்ன அக்கறையும் அன்பு கொண்ட ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி செபிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபைக்காக செபிக்கின்றோம். திருச்சபை தலைவர்கள் அனைவரும் இறைவன் மேல் உண்மையான அன்போடு இறை மக்களை உண்மையின் அன்பின் பாதையில் வழிநடத்தவும், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா விண்ணுலக வான்வீட்டில் நித்திய இலைப்பாற்றியை அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் தன்னலம் என்னும் சுவரை உடைத்து பொதுநலன் என்னும் ஆடையை அணிந்து மக்களின் தேவையை கண்முன் கொண்டு செயல்பட நல்ல மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புது யுகத்திற்கான புது வாழ்வை அளிப்பவரே எம் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்விலே உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு நற்கருணையை அன்றாடம் உட்கொண்டு கடவுள் மேல் உள்ள அன்பை புறந்தள்ளாமல் உண்மையான அன்போடு வாழ நல்ல மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு கருத்துக்களோடு இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளுக்காகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக செபிக்கும் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பயணங்கள் பாதுகாப்பாய் அமைய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களை அவருடைய குடும்பங்களோடு நினைத்து ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், திருமணம் ஆக வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். வேலை இல்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் நல்ல வேலை வாய்ப்புக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கின்ற அனைவருக்காகவும் நமக்காகவும் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் அன்னையின் மாதம். அந்த அன்னை நம் அனைவருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்றும், இன்னும் சிறப்பாக இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற தன்னார்வ தொண்டர்கள், அருட்தந்தையர்கள் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடு இந்த மாதம் முழுவதும் பணிபுரிய வேண்டும் என்று சிறிது நேரம் அன்னையிடம் ஜெபிப்போம். வருகின்ற திருப்பயணிகள் அனைவரும் சிறப்பாக வந்து செல்ல தேவையான அருள் ஆற்றலுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தே, கனியோடு கனியாக நானும் கனிந்தே. சனி சகா மகமப்பா சாச பாப்ப மகரிசா, மலரோடு மலராக நானும் இணைந்தே,
காணிக்கையாய் நானும் தருகின்றேன். உன்னையே என் பலியாய் நானும் பகர்கிறேன். ஏற்றுவது பலியை ஆற்றும் இந்த நேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். நம்மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஆண்டவரை நினைத்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் எம்மை ஆதரிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பொழுது மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனி சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே வானதூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை புகழ்வோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை இடைக்குந்தரலும் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகம் ஒளியின் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. புது வாழ்வு தருகின்ற ஆண்டவர் நம்மை நம் குடும்பங்களோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் அனைவரையும் தீமைகள், துன்பங்கள், பயம், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலுமிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும்
எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் எங்கள் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் தேர்வில் அனைவரும் வெற்றி பெறவும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு புது யுகத்தையும் புது வாழ்வையும் தந்து வழிநடத்துகின்றவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதமால் உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தா, நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தா. நலமளிக்கும் அருமருந்தா, நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தா. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மோடு தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுக்களுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. அடிப்படையாக கொண்டு வாழ்வு